வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல மொறுமொறுப்பான கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச மாவை மூடி வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் மாவு நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இதை எடுத்து 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு பாதியை ஒரு பூரிக்கட்டையில் வச்சு 2 சப்பாத்தி திக்னஸ் அளவுக்கு திரட்டிக்கலாம். திரட்டின மாவை ஒரு மூடி வச்சு நல்லா பிஸ்கட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இன்னொரு சின்ன மூடி வச்சு டிசைனுக்காக அது உள்ள லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பிஸ்கட்டும் ரெடி பண்ணதுக்கப்புறம் சூடான ஆயிலில் இந்த பிஸ்கட்டை சேர்த்து விட்டு மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சு சாப்பிட்டா மொறுமொறுப்பான கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி.